நமது குடும்பங்களே, ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். தினமும் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு கடனுக்காக, அடுத்த மாத வாடகைக்காக, அல்லது நம் குடும்பத்தின் பசிக்காக? இப்படி பணத்தை தேடி ஓடியே நம் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? சாணக்கியர் சொல்கிறார், திசை தெரியாமல் ஓடும் உழைப்பு உங்களை சோர்வடையச் செய்யுமே தவிர ஒருபோதும் உயர்த்தாது. இன்று உங்கள் ஓட்டத்தை நிறுத்துங்கள். பணம் உங்களை தேடி வர இதோ 5 ரகசியங்கள். முதல் ரகசியம், தகுதியை உருவாக்குங்கள். பணம் என்பது ஒரு மனிதன் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தி யாரிடம் செல்லும் தெரியுமா? ஒழுக்கமும் அறிவும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை தேடித்தான் அது செல்லும். ஒரு பிளாஸ்டிக் துண்டை வைத்துக்கொண்டு இரும்பை ஈர்க்க முடியுமா? முடியாது. நீங்களும் ஒரு காந்தமாக மாற வேண்டும். நீங்கள் உங்கள் துறையில் சிறந்தவர் என்று பெயர் எடுக்கும்போது பணம் உங்கள் காலடியில் வந்து விழும். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளுங்கள், உலகம் உங்களை தேடி வரும். இரண்டாவது ரகசியம், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீர்கள். கோபத்தில் இருக்கும்போதும், அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போதும் ஒருபோதும் பணத்தை பற்றிய முடிவை எடுக்காதீர்கள். பலர் அவசரத்தில் முதலீடு செய்து கஷ்டப்படுகிறார்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உணர்ச்சியில் செயல்படுபவன் தன் எதிரியின் வேலையை தானே செய்து முடிக்கிறான். பண விஷயத்தில் அமைதிதான் உங்கள் ஆயுதம். எந்த ஒரு பெரிய செலவுக்கும் முன்னால் ஒரு நாள் பொறுத்திருங்கள். அந்த நிதானம் உங்கள் பல வருட உழைப்பைச் சேமிக்கும். மூன்றாவது ரகசியம், பணத்தை மதியுங்கள். ஒரு விதையை மதிக்காதவனுக்கு மரம் கிடைக்காது. அதுபோல ஒரு ரூபாயை மதிக்காதவனுக்கு 1,00,00,000 ரூபாய் ஒருபோதும் கிடைக்காது. இது வெறும் சிறு தொகைதானே என்று நீங்கள் அலட்சியப்படுத்தும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் உழைப்பின் ஒரு பகுதி, உங்கள் நேரத்தின் ஒரு பகுதி. பணத்தை மரியாதையோடு நடத்துங்கள், அது உங்களிடம் நீண்ட காலம் தங்கும். செல்வந்தர்கள் முதலில் சேமிக்கிறார்கள், பிறகு செலவு செய்கிறார்கள். ஆனால் ஏழைகள் முதலில் செலவு செய்துவிட்டு மிஞ்சியதைச் சேமிக்க நினைக்கிறார்கள். இந்த ஒரு மாற்றம் உங்கள் தலைமுறையையே மாற்றும். நான்காவது ரகசியம், நேரத்தை முதலீடு செய்யுங்கள். இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த ஒரு நொடியை கூட மீண்டும் வாங்க முடியாது. ஒரு ஏழைக்கும் செல்வந்தனுக்கும் இறைவன் சமமாக கொடுத்தது இந்த 24 மணி நேரத்தை மட்டும்தான். நீங்கள் அந்த நேரத்தை எதில் செலவிடுகிறீர்கள்? பொழுதுபோக்கிலா அல்லது உங்களை மேம்படுத்துவதிலா? நேரத்தை மதிக்கும் மனிதனை மட்டுமே பணம் மதிக்கும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் உங்கள் வளர்ச்சிக்காகச் செலவிடுங்கள். ஐந்தாவது ரகசியம், உங்கள் திட்டங்களை ரகசியமாக வையுங்கள். நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள், எவ்வளவு சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதை செயல் முடிவதற்கு முன் யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் திட்டங்கள் அல்ல. அமைதியாக உழையுங்கள். உங்கள் வளர்ச்சி உலகுக்கு உரக்கச் சொல்லட்டும். நண்பர்களே, பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் உழைப்புக்கும் ஒழுக்கத்திற்கும் கிடைக்கும் பரிசு. நீங்கள் மாறினால் உங்கள் உலகம் மாறும். இன்று ஒரு உறுதி எடுங்கள். நான் பணத்தை துரத்தப் போவதில்லை, என்னை தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொள்ளப் போகிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற வாழ்வியல் உண்மைகளைத் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள்.